ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம மூவியோட ஹீரோ. இவர் பேர் வந்து ஆன். இவருக்கு 2 நேம் இருக்கு. இவர் வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாரு. அப்பதான் அங்க வந்து ஹீரோயின் வராங்க. ஆன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்களை வந்து எல்லாருமே வந்து அன்லக்கி அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க சின்ன வயசுல. ஆனாலுமே அன்னைக்கு வந்து என்னன்னா இவங்களுக்கு லக் வந்து அந்த ஒரு கேம்ல விளையாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு மீட் பால் வந்து கிடைச்சிருது. எனக்கு லக் இருக்கு, ஃபைனலா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அப்படியே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கஃபேக்கு போயிருக்காங்க. நீங்க வந்து 520 கஸ்டமர், அதனால உங்களுக்கு லக் இருக்கு, மில்க் டீ தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃப்ரீயாவே தராங்க. அப்புறம் வந்து இவங்க ஒரு கார்டனுக்கு போய் ஃப்ளவர்லாம் வாங்கலான்ட்டு போறாங்க. நீங்க வந்து ஒரு 133வது கஸ்டமர், அதனால வந்து உங்களுக்கு ஃப்ளவர், இங்க இருக்கிற ஃப்ளவர் எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னடா இது கோஇன்சிடென்ட், இன்னைக்கு எல்லாமே வந்து நமக்கு லக்காவே கிடைக்குது. ஏன்னா இவங்க வந்து எல்லாருமே வந்து அன்லக்கின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் லக்குக்கும் ரொம்ப தூரம். அப்பதான் வந்து ஹீரோ அங்க வருவாரு. அப்படியே பொக்கையோட வந்து இவங்க கிட்ட வந்து அப்படியே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாரு. நான் உன்னை ரொம்ப நாளா வந்து லவ் பண்ண கிளாஸ்மேட், கடைசியா வந்து இப்பதான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. அவங்களுமே வந்து ஓகே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம இனிமேல் வந்து நீ என் ஒய்ஃபாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கூட இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க வந்து ரிங் மாத்திலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த பொக்கே கொடுத்தே வந்து கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்டோட ஒய்ஃபா வந்து இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வந்து இனிமேல் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எப்பவுமே லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து மிலிட்ரியில இருப்பாரு. இவரை வந்து யாரோ வந்து சுட்டுறாங்க. அதனால வந்து இவர் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. இவங்க வந்து இவர் இறந்து போயிட்டாரு அந்த மாதிரி தான் வந்து நினைச்சுக்கிறாங்க. எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனாலுமே இவங்க வந்து ஏதோ ஒரு நாளைக்கு இவர் திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டோ பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் வந்து இவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா வந்து அவர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறாங்க. அதனாலதான் அவரு பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. அவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிருக்கும். அதனாலதான் இவர் இங்க வந்து இருப்பாரு. அப்படியே இவங்க அங்க வந்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனாலுமே அவங்க எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படியே இவரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன கூட்டிட்டு வந்தது யாருன்னா அந்த கேப்டன் தான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இங்க பாரு, அவனுக்கு ஏற்கனவே மெமரி லாஸ் ஆயிடுச்சு, இப்ப போய் அவனை பயப்பு காட்டிட்டு இருக்காத, அதனால அவனோட கண்டிஷனை புரிஞ்சுட்டு கொஞ்சம் இதா பழச பத்தி எல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவரு பேர் வந்து ஷென் குவான் அப்படிங்கறதவே வந்து மறந்துட்டு ஆன்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இங்க ரூம் வேணும், அதுக்காக தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எத்தனை ரூம் வேணும் அப்படிம்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் அங்க வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அதை அவர் பாப்பாரு ஹீரோ, ஆனாலுமே அது பெருசா எடுத்துக்க மாட்டாரு. கடைசியில எங்களுக்கு ரூமே வந்து கொடுத்துருவாரு. 15 வருஷமா நம்ம ஒன்னாதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. நைட் வந்து ஹீரோ வந்து பார்பிக்யூலாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த கேப்டனுமே வந்து இதெல்லாம் நீங்க குக் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அவள் ஹீரோயின்மே வந்து அங்கதான் இருப்பா. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இனி இவளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வந்து ஹீரோயினை வந்து இவருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. அதனால 2 பேர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு அப்படியே அங்க வந்து டேபிள்ல போய் ஹீரோயின் உட்காருவாங்க. அப்பதான் வந்து ஹீரோவுமே அங்க ரெடி பண்ற ஐட்டத்தை எல்லாத்தையுமே கொடுத்து வந்து டேபிள்ல வைப்பாங்க. இங்க என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்கு, நீங்க எப்பவுமே இங்கதான் இருப்பீங்களா, இங்க இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொட்டேட்டோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. ஏன்னா ஹீரோட டாக் பேர் வந்து பொட்டேட்டோ. இது என்ன, இது பேர் பொட்டேட்டோவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப ரவுண்டா ஃபேட்டா இருக்குல்ல, அதனாலதான் பொட்டேட்டோ மாதிரி இருக்கங்காட்டி பொட்டேட்டோன்னு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு இந்த பொட்டேட்டோன்னு பெட் ஏதாவது இருக்கா அப்படிம்பாங்க. ஆமா, என் பாய் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து வந்து ப்ளூ கேட் வளர்த்தோம், அது பேருமே வந்து பொட்டேட்டோன்னு தான் வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இதுங்க கோஇன்சிடென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் இது பண்ணுவாங்க. ஆனாலுமே இவர் போய் மஷ்ரூம் சாப்பிட போவாரு. ஆனாலுமே இவங்க வந்துட்டு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்னடா அது இப்படி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே அந்த மஷ்ரூமை வந்து பிடுங்கி இவங்களே வந்து சாப்பிடுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனாலுமே அவருக்கு மஷ்ரூம் அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க. அங்க ஒரு பொண்ணு வரும். அது யாருன்னா வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இப்ப இவங்க வந்து இவங்களதான் வந்து லவ் பண்றாரு. அப்பதான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இவதான் வந்து என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த பொண்ணுமே வந்து ஹாய்ன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சொல்லும். அங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிருவாங்க.
ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணி அழுகையா வரும். அப்ப அந்த சிஸ்டர் கேட்பாங்க, ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிஸ்டர், உங்க ஹேர் வந்து ரொம்ப அழகா இருக்கு, என் ஹேர் பாத்தீங்களா இப்படி நல்லாவே இல்லாம இருக்கு. நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், என் ஹேரை வந்து ஒழுங்கா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா கல்யாணத்துக்குள்ள நெக்ஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் இந்த சிஸ்டர் கேட்பாங்க, உங்களுக்கு கல்யாணமா? ஆமா, நெக்ஸ்ட் வெனஸ்டே வந்து எங்க 2 பேருக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்படின்பாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கல்யாணம்னு சொன்னோனே வந்து அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஹீரோயின். அப்ப வந்து இந்த இவரோட லவருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுப்பா. ஆனாலுமே அவரு வந்து இல்ல நீ குடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற டீயை வந்து ஊத்தி குடுப்பாரு. இதை நீ குடி அப்படிங்காட்டி, ஒரே ஒரு டைம் குடிச்சுக்கிறனே, ஏன் என்னை எப்பவுமே குடிக்க விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு அழுகுவாங்க. ஏன்னா நான் எப்பவும் குடிக்கும் போதெல்லாம் நீயுமே எனக்கு இந்த டீ தானே கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்லுவாங்க, என் பாய் ஃப்ரெண்டுமே இப்படிதான் என்ன கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை, நான் குடிச்சா எப்பவுமே அவரும் எனக்கு டீ தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படிங்களா, ஏன் நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கோவமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் அப்படியே ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற ஏதோ ஒரு டேப்லெட் இருக்கும். அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்படியே வந்து நினைச்சு பார்ப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு ஒய்ஃப்னு சொன்னது, கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னது, இது எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்பதான் வந்து அந்த சிஸ்டர் வருவாங்க. ஏய் நீ ஓகே தானே, உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நானே பயந்துட்டேன், நீ ஏதாவது பெரிய சீன் கிரியேட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, நல்ல வேளை நீ எதுவும் பண்ணாம வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் அப்படி இருக்கும்போது எனக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமா இருக்கு. அவன் மெமரி லாஸ் பண்ணிட்டு ஒன்னொருத்திய வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்கவே எனக்கு எப்படி தெரியுமாங்க்கா இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஞாபகம் வரணும்னு தானே நீ இத்தனை திங்ஸ் கொண்டு வந்திருக்க. இந்த எல்லா திங்ஸையுமே காமிச்சு அவன் ஞாபகத்தை கொண்டு வரதுக்காக நீ ட்ரை பண்ணு சரியா, அவன் கல்யாணத்துக்குள்ள. அப்படியெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா இந்த கல்யாணம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சிஸ்டர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க, அது பேர் என்ன, நான் செத்துடுறேன், நான் செத்ததுக்கு அப்புறம் வேணா அவனுக்கு இது பண்ணாம இருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீயா இப்படி அன்லக்கி மாதிரி பேசுற, நீ எதுவும் இது பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லி சமாதானப்படுத்திடுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அவரோட லவ்வரும் சிஸ்டரும் உட்காந்து வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா சிஸ்டர் ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. அவங்க மேரேஜ் இன்விடேஷன் கொடுப்பாங்க. எங்களுக்கு பெருசா சொந்தக்காரவங்க எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃபேவரட் ஆரஞ்சு கலர்ல தான் இன்விடேஷனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அக்கா ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நீங்க வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இது எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்து சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த சிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இது சூப்பரா இருக்கு, நல்ல கலர் சூஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஆரஞ்ச் கலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஆரஞ்சு கலர்னால் வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ஆரஞ்சு கோட்டு போட்டுட்டு அவர் பக்கத்தில் போய் நின்னேன். அவருக்கு ஆரஞ்சு கலர்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். அப்போ இருந்தே ஆரஞ்சு கலர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அக்கா உங்கள் டேஸ்ட்டும் ஆனோட டேஸ்ட்டுமே வந்து ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இந்த பொண்ணு சொல்லும். அவங்க சிஸ்டர் கேட்பாங்க, என்ன வெட்டிங் வந்து ஈவினிங் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, யான் வந்து ஈவினிங் தான் கல்யாணம் வைக்கணும்னு சொன்னான், அதனாலதான் வச்சோம். அது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் போல, அது என்ன ரீசன்னா அவன் சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துமா, உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்படியே ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோ ஹீரோயினும் வந்து அப்படியே சைக்கிள்ல வந்துட்டு இருப்பாங்க. இவங்க பின்னாடி உட்காந்து வந்து நல்லா தூங்கிக்கிட்டே வருவாங்க. ஹீரோ பாட்டுக்கு பேசிட்டே வருவாரு. நான் பேசவே நீ இப்படி தூங்கிட்டே இருக்கிறியே, இப்படி தூங்கிட்டே இருந்தேன்னெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அததான் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. இவங்க காலையில எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வரும். காலையில இவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. இவங்க எந்திரிக்கவே வந்து ஈவினிங் ஆயிரும். அதனாலதான் இவங்க சொல்லுவாங்க, இப்படியே தூங்கிட்டு இருந்தா கல்யாணத்தை வேணா தள்ளி வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, வேணாம் வேணாம், நமக்கு கல்யாணம்னு ஒன்று இருந்தால் அது இந்த ஈவினிங் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஈவினிங் வச்சிருக்கிறாரு.
ஃப்ளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இது பண்ணுவாங்க, நீங்க ஏன் இது பண்றீங்க, சரி நான் உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன், நீ ரொம்ப ஹாப்பியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவளுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்பதான் அவங்க கையில இருக்கிற ரிங்க பாத்துருவா. நீ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, எங்க உங்க ஹஸ்பண்ட காணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் அங்க வந்து ஹீரோ வருவாரு. இந்தா வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இல்ல அவர் இங்க வரலைன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவா. ஹீரோ வந்து அவங்க லவ்வருக்கு வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதுல 15 மில்லியன் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோயினுக்குமே அவர் வந்து எப்பவுமே லாட்ரி டிக்கெட் வாங்கி தருவாரு. நீ 30 மில்லியன் வின் பண்ணிடுவ, வின் பண்ணினேன்னா அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ணுவ, இந்த மாதிரி எல்லாம் வந்து 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து இவங்க நினைச்சு பாக்குறாங்க. எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே உள்ள போவாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நில்லுங்க, உங்களை எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன ஃபைனலா வந்து நான் தான் சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வந்து டேர்ன் பண்ணுவாங்க. ஆனாலுமே வந்து இவர் என்ன சொல்றாருன்னா வந்து, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல, உங்களை பார்த்தா வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு வந்து ஃபீலா இருக்கு, ஃபெமிலியரான ஃபேஸா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம உங்கள பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பயமாவும் இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன பார்த்தா உனக்கு கில்ட்டி ஃபீலாடா அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் வந்து நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபுட்ல அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கைய வந்து பிடிக்கிறாரு. இங்க பாருங்க, உங்க கையில கட்டியிருக்கிற இந்த கயிறும், என் கையில கட்டியிருக்கிற கயிறுமே வந்து சேமா தான் இருக்கு. இது 2க்கும் என்ன சம்மந்தம்? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த கயிறு ஞாபகம் வந்துருச்சா? அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் வந்து கேட்பாங்க. எனக்கு ஏன்னு தெரியல. ஆனாலுமே கேப்டனுமே வந்து ஏதோ சொன்னாரு. எனக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு. அதுல எனக்கு எந்த ஞாபகமும் இல்லைங்களா? ஆனாலுமே உங்கள பார்க்கும்போது மட்டும் எனக்கு ஃபெமிலியரா இருக்கு. அதனால தான் கேட்டேன். பாஸ்ட்ல நம்ம 2 பேரும் தெரிஞ்சவங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாரு. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க ரிங்க பார்த்துட்டு தான் வந்து ஹீரோ கேட்பாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆமா, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோயின் வந்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஞாபகம்லாம் எதுவும் வரல, நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால கல்யாணத்துல வந்து நீங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினும் அப்படியே பார்த்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, அது வந்து நீங்க இல்ல, ரொம்ப ஓவராலா திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க, நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க எதுவும் பயப்படாம உங்க கல்யாண வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் 2 பேருமே வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஹீரோயின் 2 பேர் கையிலயுமே அந்த ரெட் கலர் கயிறு இருக்கும். ஹீரோயின் வந்து சத்தமா வந்து சாமி கும்பிடுவாங்க. சத்தமா சாமி கும்பிட்டா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்பாரு. அதனால இவருமே வந்து சத்தமா தான் வந்து ப்ரே பண்ணிப்பாரு. ஹீரோயின் அப்படியே பார்த்து வந்து சிரிப்பாங்க. ஃபிளாஷ்பேக் தான் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இது சும்மா கயிறு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு ஸ்டொமக்ல வேற ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர் வேற இருக்கும். யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்துடும். பெயின் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து என் கடைசி நிமிஷத்தை வந்து உன் கூட இருக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். உன்னை வந்து என்னை வந்து நான் ஞாபகம் வர மாதிரி உனக்கு ஏதாவது நான் பண்ணுவேன். அதுக்காக இரு, நான் இப்ப ரெடியாகி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகுறாங்க. ரெட் கலர்ல ஒரு கவுன் போட்டுட்டு தான் வந்து ரெடி ஆகுறாங்க. கண்டிப்பா வந்து இதை நீ வந்து டெஃபினட்டா பார்த்தேன்னா உனக்கு ஏதாவது ஞாபகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் அப்படியே வருவாங்க. ஆனாலுமே இங்க ஹீரோவும் அவங்க லவ்வரும் 2 பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே அவரை பார்த்துட்டே வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து நினைச்சு பார்ப்பாரு. என்னன்னா வந்து அப்படியே அவர் ஈகோலா பார்க்காம அவர் முடியெல்லாம் வந்து காய வச்சுட்டு இருப்பாரு. அந்த ஃபிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டே வந்து ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணவும் சிரிக்கவுமா அப்படியே மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. ஆனாலுமே இவங்க 2 பேர் வந்து லாட்ரியில வின் பண்ணா அந்த அமௌண்ட் வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா, வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, நீங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு பாக்குறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் பேசுற மாதிரியே இருந்துச்சா, அதனாலதான் அப்படியே உங்களை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவங்க சொல்லுவாங்க, அப்படிங்களா, உங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ லவ் பண்றீங்க போல, ஆனாலும் ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு உங்க கூட வராம அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. கேட்டங்காட்டி தான் வந்து அப்படியே வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து சொல்றாரு. அப்பதான் வந்து இவங்க சொல்றாங்க, உங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா
தெரியுமா பார்க்கவே. ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. இங்க பாருங்க, எனக்கும் இந்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கி குடுங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குல்லேம்பாங்க. ஆனா ஹீரோ வந்து இந்த ட்ரெஸ் வந்து அந்த அளவுக்குலாம் அழகா இல்ல அப்படின்னு சொல்லிருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அது இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிரும். சிஸ்டர் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவன் கொஞ்சம் மைண்ட் ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் அப்படி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து என்ன யோசிச்சு பார்ப்பாங்கன்னா, அவனுக்கு எப்பவுமே சிம்பிளா ட்ரெஸ் பண்ணா தான் பிடிக்கும். அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து புரிஞ்சுப்பாங்க. பரவாயில்ல. அவர் எதுவும் தப்பு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருவாங்க. வந்து அங்க உட்காந்து டிரா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க வருவாங்க. அவங்க லவ்வர் வந்ததுக்கு அப்புறமா, நீங்க வந்து இவ்ளோ பெரிய ஆர்டிஸ்டா, நீங்க இவ்ளோ எல்லாம் டிரா பண்ணுவீங்கன்னு தெரியவே இல்ல. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, என்னோட ஸ்மால் ஃபேவரட் பிக்சர் தான் இது பண்றேன். எனக்கு வந்து ஒரு போட்டோ வந்து டிரா பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன போட்டோ அப்படின்னு கேட்பாங்க. இங்க பாருங்க, நாங்க 5 வருஷமா நாங்க இந்த போட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்களும் இருக்கிற மாதிரி போட்டோஸ்லாம் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. இது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப எடுத்தது, இது அதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. என்னன்னா வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து காசு இல்லாம இருந்திருக்கும். அதனால இவங்க தான் வந்து காசு கட்டியிருப்பாங்க. அவரு காசை வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா தான் இருந்தாரு. அதுக்காக தான் வந்து நீ காசை திருப்பி கொடுக்கறதுக்காக எங்க ஹோட்டல்ல வந்து வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து இவர் இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலை செய்யறாரு. அவங்க ஸ்டோரி ஃபுல்லா வந்து இவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த விஷயம் தான் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. 2 வருஷம் நான் அவரு பின்னாடி போராடினேன். அதுக்கப்புறம் தான் அவருமே வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அவருக்கு ஏதோ அவருக்கு மெமரி லாஸ் ஆனப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. அது மட்டும் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனாலுமே இப்போ வரைக்கும் அது என்னன்னு அவருக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்பதான் ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. அவர் வந்து இவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இம்பார்ட்டனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோ வந்துருவாரு. அது என்ன இம்பார்ட்டன்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். ஒருவேளை வந்து நம்மள தான் அவர் கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே அவங்களும் எந்திரிச்சு அப்படியே அவர்கிட்ட போவாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து அவங்க லவ்வர் கிட்ட போயிருவாங்க. உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் இப்ப இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சரியா? பாஸ்ட் எல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அப்படியே இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சிஸ்டர் நீங்க எதுக்கு அழுகுறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல இந்த பீச் கிட்டே இருக்கிற மண் இருக்குல்ல, அது வந்து கண்ணுல படுது. அதனாலதான். மத்தபடியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 2 பேரும் சிரிப்பாங்க. நீங்க எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. அதனால இந்த பெயிண்டிங்ல உங்க நேமே வந்து எழுதுங்க அப்படிங்குமாமா. இல்ல இல்ல வேணாம் அப்படிங்கிறேங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்குது. என்னை பத்தி எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுது. ஒருவேளை நம்ம 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கேட்பாரு. ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டியே, நான் என்ன யாருன்னே உனக்கு தெரியலேல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வாங்கிட்டு போய் பெயிண்ட் மேல வந்து எழுதிடுவாங்க. எழுதிட்டு தான் சொல்லுவாங்க. 2 பேரும் நியூ லைஃப்க்கு வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்றேன். 2 பேருமே வந்து நல்லா வாழணும், ஹாப்பியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃப்ளவர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷாப் வந்து போயிருப்பாங்க. 5 நாள்ல இவ்வளோ ஃப்ளவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் உனக்கு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா எனக்கு கல்யாணம் தான் அப்படிம்பாங்க. ஹீரோயின் பக்கத்துல நிற்பாங்க. நீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆமா நான் தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிம்பாங்க. அவங்க இந்த ஃபியான்சி கூட என்ன 2 பேருக்கும் கல்யாணமா ஞாபகம் இருக்கா அப்படிம்பாங்க. இவங்கள மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் சொல்லுவாரு. நீங்க கடையை அங்கேருந்து இங்கே மாத்திட்டீங்களா, நான் எதிர்பார்க்கல, எப்படி பிஸ்னஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு. ஏன் என்னாச்சுங்க, ப்ரப்போஸ் பண்றதுக்காக இவங்க ஹஸ்பண்ட் வந்து கடையில் இருக்கிற எல்லா ஃப்ளவரையுமே வாங்கி இவங்களுக்காக கொடுத்தாரு. அது என்ன எல்லா ஃப்ளவருமா? ஆமா ஹோல் சிட்டியே வந்து இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட பேர் வந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ஷெயின் ஏதோ தானே அப்படிம்பாங்க. அவங்க வந்து ஷொட் அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றி விட்டுருவாங்க. சாரிங்க நேம் கரெக்டாக தெரில, மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்லைங்க அதனால என்னன்னு சொல்லிட்டு சரி நீ போய் ஃப்ளவரை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த ரெட் ரோஸ் தானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒய்ஃப்னு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. அவங்க அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி போட்டோ வந்து பச்சிட்டு தான் ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்க லவ்வர் வருவாங்க. வராங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா போட்டோ வந்து மறைச்சிருவாங்க. அவ அப்படியே ரோட கிராஸ் பண்ணி போலான்ட்டு போவா. அங்க இந்த கார் வரும். ஆனா ஹீரோயின் போய் அவளை தள்ளி விட்டுட்டு இவங்க மேல கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். அதனால போட்டோ அப்படியே பறந்து போய் விழுந்துரும் கீழே.
ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. கேப்டனும் அந்த சிஸ்டரும் தான் வந்து இருப்பாங்க. இவ கடைசியில கண் முழிச்சிருவா. கடைசியா நீ எந்திரிச்சிட்டியா, நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம் தெரியுமா, கார் ஆக்சிடென்ட் ஆக. அவளுக்காக நீ எதுக்கு ஆக்சிடென்ட் இது பண்ணிட்ட, அவளை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு உன் மேல கார் ஆக்சிடென்ட் பண்ணி 2 நாளா நீ கோமாலா இருந்த தெரியுமா அப்படின்னு மாதிரி திட்டுவாங்க அவளை. அதுக்குதான் வந்து இங்க பாரு, நீங்க எதுவும் அவளை எதுவும் சொல்லாதீங்க, அவளை காப்பாத்துறதுக்காக தான் போனேன் அப்படிம்பாங்க. அவளுக்கு கொஞ்சமாவது கில்ட் இருக்கு, அதனாலதான் வந்து இவ்வளவு நாள் இங்க வராம இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் அவ மேல எதுவும் கோவப்படாதீங்க, அவள் மேல எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவ சொல்லுவா. சொல்லுவாரு, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அவளை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் தெரியுமா, என்ன பண்ணிருப்பேன் தெரியுமாங்கிறாரு. இல்ல நான் உண்மையாவே வந்து நல்லா தான் இருக்கேன், நல்லா 2 நாள் நல்லா தூங்கினேன்னு நினைச்சுக்கோங்க, என்னை பத்திலாம் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, உனக்கு இப்படி அடிபட்டதை ஏன் என்கிட்ட சொல்லாம விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னத்த சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல நாங்க 2 பேர் இருக்கோம், நீங்க கொஞ்சம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேப்டன் வந்து சரி நான் போயிட்டு வரேன், அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்பதான் இந்த சிஸ்டர் கேட்பாங்க, உனக்கு கேன்சர் இருக்குங்கிறத வந்து ஏன் என்கிட்ட சொல்லாம விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனது எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு, எப்போ இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் எங்ககிட்ட சொல்லாம இருந்தேன்னு. இல்ல போன வருஷமே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அப்ப இருந்தே வந்து எனக்கு இருக்குது, எதுக்கு என்னோட இதை சொல்லிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்து இதெல்லாம் சொல்லாம இருந்தேன், சாரி, உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமையே இருந்துட்டேனே, உன்னை கொண்டு போய் இவங்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிஸ்டர் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, அவர் கூட நான் 10 வருஷமா இருந்தேன், ஆனாலுமே வந்து இப்ப கடைசி நிமிஷத்தை வந்து அவரு கிட்ட இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் வந்து ஆசைப்பட்டுட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடைசியில இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது எதோ நான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன நானே வந்து ஃபைட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், அடுத்தவங்கள்ட்ட சொல்லி கஷ்டப்படுத்தல, நான் இப்பவே அவரை கூப்பிட்டு சொல்றேன், சொன்னா வந்து வந்துருவாருல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து வேணாம் அவர்கிட்ட போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு நீ ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு தான் சொல்லுவாங்க, இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ போய் வந்து வேணாங்கிற மாதிரி சொன்னா அந்த பொண்ணு கஷ்டப்படும்ல, அதனாலதான் அவங்க 2 பேராவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், அவருக்கு அப்பா அம்மாவும் இல்லை, இப்போ என்னை பத்தி தெரிஞ்சாலுமே வந்து நான் கண்டிப்பா செத்துருவேன், அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, அட்லீஸ்ட் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுவாங்க, ஹீரோயினுமே வந்து அழுகுவாங்க. ஹீரோயின் வந்து எனக்கு பிடிச்சத பண்ணணும், எனக்கு மேக்கப் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதனால அந்த சிஸ்டருமே வந்து மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் இவ என்னை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் வந்து கீமோதெரப்பி பண்ணலான் இருக்கேன், நான் அதை பண்ணுவேன், பண்ணிட்டு அதுல இருந்து போராடி நான் வெளியே வருவேன் சிஸ்டர், என்ன நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவள் லவர் வந்து அங்க எட்டி பாப்பா, உள்ளவா அப்படிங்கிற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. அவ உள்ள வர்றது வந்து இந்த சிஸ்டருக்கு பிடிக்காது, கோவப்பட்டு அவளை திட்டலான்னு தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவாங்க. ஆனாலுமே இவ வந்து சிஸ்டர் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. அவ வந்து பக்கத்துல உட்காருவா, நீ என்ன தனியாவா வந்த, நான் வேற யாரும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆஹா தானே, அவன் இல்ல அவன் ரெஸ்டாரண்ட்ல இருக்கான், லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுது இல்ல, அதனால திங்ஸ் எல்லாம் நீங்க பேக் பண்ணிட்டு எங்கேயாவது ஊருக்கு போவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவ வந்து இப்பதான் சொல்லுவா, சிஸ்டர் வந்து உங்க ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்ற, அதெல்லாம் இல்ல, கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் வந்து இவ வந்து ஒரு போட்டோ எடுத்து காமிப்பா. என்ன போட்டோனா இவங்க 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ்ல இருந்தாங்கல்ல, அந்த போட்டோ தான் எடுத்து காமிப்பா. இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அன்னைக்கு நைட்டு தான் வந்து இந்த போட்டோ அங்க இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிற பிளாஷ்பேக் வந்து அவ நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. நான் உங்க ஹஸ்பண்டை வந்து திருடிட்டேன்ல சிஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து இந்த கல்யாணத்தை போய் நிறுத்திடுறேன், 5 வருஷமா அவரும் தெரியாம நான் வச்சுட்டு இருந்திருக்கேன், சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இவளும் ஃபீல் பண்ணுவான். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, உன் லவர் வந்து ஆண், என்னோட லவர் வந்து செயின், அதனால நீ எதுவும் திருடலா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அக்கா 2 பேருமே ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பாரு, நீங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் 10 வருஷமா இருந்துட்டோம், அதுவே எங்களுக்கு போதும், இவர்
இல்ல. அவரு பாஸ்ட்ட மறந்துட்டாரு. அதனால மறுபடியும் இவரு தான் நெனச்சிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. நீங்க 2 பேர் வந்து 5 வருஷம் கூட இருந்திருக்கிறீங்க. அதனால நீ அவள லவ் பண்ற. அதனால வந்து நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவா. இல்லக்கா, அவருக்கு மெமரி வந்துருச்சுனாலும் அது சரியாலாம் இருக்காதுக்கா. நான் போய் மேரேஜ கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு எந்திரிப்பா. ஆனாலுமே ஹீரோயின் வந்து தடுத்து நிறுத்திருவாங்க. நான் சொன்னா கேளு. இப்படிலாம் இது பண்ணாத. என் லைஃபே வந்து பிரச்சனையில தான் இருக்கு. நான் எவ்வளோ நாள் இருப்பேன்லாம் தெரியாது. இங்க பாரு நீ நல்ல பொண்ணு இல்ல. அதனால நல்லபடியா அவர கல்யாணம் பண்ணிக்கோ. சும்மா அழுதுட்டுலாம் இருக்காத அப்படிங்கிற மாரி சொல்லுவா. அவளுமே வந்து ஓகேன்னு சொல்லிருவா. அவன் லவ்வர் போயிருவா. அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு தான் வந்து இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. மெமரீஸ் எல்லாமே வந்து இப்ப வந்து பெயினா மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து கரெக்ட்டா வந்து ஹீரோவுமே வந்து ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்து வருவாரு. அவரு வராருன்னு தெரிஞ்சோனே ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோவ பெட்ஷீட்குள்ள மடிச்சிருவாங்க. மடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து, "நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல, அவ தான் வந்து இங்க வரேன்னு சொன்னா. கடைசில அவ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டா" அப்படிம்பாங்க. "சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் எனக்கு ஹார்ட் ஒரு மாதிரி இருக்கு, இவள பார்க்கும்போதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்ட தொடுவான். "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு வந்து நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன். சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அவன் வந்து டேபிள்ல எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைப்பான். எனக்கு வந்து ரொம்பலாம் சமைக்க தெரியாதுங்க. 3 ஐட்டம் தான் வந்து சமைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு எடுத்து வைப்பான். அதான் ஹீரோயின் வந்து என் ஹஸ்பண்டுக்குமே வந்து 3 ஐட்டம் தான் வந்து சமைப்பான் அப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் என்னோட கடைசி ஆசை ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அதவாது நீ நிறைவேத்துவியா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பக்கத்துல போய் வந்து ஹக் பண்ணிப்பாங்க. நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் அழுகுறாங்க தெரியும். ஹீரோவுமே வந்து அழுகுவாரு. இனி எனக்கு எதுக்கு இப்ப கண்ணுல தண்ணி வருது? நான் எதுக்கு அழுகுறேன்? எனக்கு என்னன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே அழுகுவாரு. கடைசியில வந்து அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்து அவ நல்ல பொண்ணு சரியா? அவளை எப்பவுமே பார்த்துக்கோ. நல்லாவே நடத்து. அவளை எக்காரணத்துக்கு கொண்டு அவளை மட்டும் விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். சரியா? அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் பேசுவாங்க. உனக்கு ரெட் பிடிக்கும், எனக்கு ஆரஞ்சு பிடிக்கும். அந்த மாரியெல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இனிமேல் நீ ஸ்மோக் பண்ணாத, அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னை பத்தி உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு. என் பாடி கண்டிஷனுமே வந்து கரெக்டா சொல்றீங்க. நம்ம 2 பேரும் உண்மையாவே ஃப்ரெண்டா? இல்ல வேற ஏதாவது நமக்குள்ள வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்பாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிம்பாங்க. நாளைக்கு என் வெட்டிங் இருக்குது. கண்டிப்பா வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, எனக்கு நீ மட்டும்தான் வந்து பெஸ்டா இருக்க. உன்னை மட்டும்தான் எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்கும். அந்த மாதிரி சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு. ஃப்ளாஷ்பேக் தான் நினைச்சு பார்த்துட்டு இவங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் அழுகிறேன்? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஹார்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கே இவங்கள பார்த்தான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. கடைசியில இவங்க 2 பேருக்கு கல்யாணமே வந்துருது. அங்க ஒருத்தரா வராங்க. வரவங்க எல்லாத்தையுமே வந்து ஹீரோவும் அந்த அவங்க லவ்வரும் சேர்ந்து 2 பேரும் வந்து வரவங்கள வெல்கம் பண்ணி போய் உட்காருங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்க கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படியே அழகா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தலையில கேப்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே பார்ப்பாங்க. சிஸ்டர் நீங்களா வந்தீங்க? ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி சிஸ்டர், உங்களுக்கு புண்ணெல்லாம் சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கேட்பாரு. எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி உள்ள போய் உட்காருங்க சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உங்க லைஃப்ல வந்து முக்கியமான நாள், அங்க நான் விஷ் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ஹீரோ வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்படியே உள்ள வந்து ஃபீல் பண்ணிட்டே நடப்பாங்க. என்னோடதவனா இருக்கிறதுக்கு இன்னைக்கு தானே வந்து லாஸ்ட் டே, லாஸ்ட் செகண்ட்ஸும் அப்படிதானேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் கல்யாணம். அப்படியே இவங்க 2 பேரும் வந்து வெட்டிங் ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப நர்வஸா இருக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து இவர் அப்படியே கையை பிடிச்சிப்பாரு. இங்க பாரு நர்வஸாலாம் இருக்காத, இனிமேலும் ஒவ்வொரு நாளுமே வந்து நீ ஹாப்பியா தான் இருக்கணும், அதைத்தான் நான் எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படியே வெட்டிங் ட்ரெஸ்ல பேசிட்டு இருப்பாங்க. தான் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்த்துருப்பாங்க. கடைசியில இவங்க 2 பேருமே அப்படியே வெட்டிங் ட்ரெஸ்ல அங்க போய் நிப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. கடைசியில இவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுவாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிப்பாங்க. ஹீரோயின் ஃபீல் பண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க. அந்த சிஸ்டர் கேட்பாங்க, நீ இன்னும் கீமோதெரப்பி கம்ப்ளீட் பண்ணலைல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க கேப்ப கழட்டி காமிப்பாங்க.
என் தலை ஃபுல்லா வந்து மொட்டையா தான் இருக்கும். அப்பதான் பார்த்துட்டு இந்த சிஸ்டர் வந்து இப்படி ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிஸ்டர் நான் அதெல்லாம் முடி வளர்ந்துக்கும். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்க பாரு உன் கீமியோதெரபி முடிச்சுட்டு கண்டிப்பா வந்துரு. நீ மறுபடியும் பழையபடி ஆகணும். டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல என் உடம்பு இப்பெல்லாம் நல்லா இருக்குதாமா அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவங்கள அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்து ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க. நான் சாகறதுக்கு முன்னாடி வந்து உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இருக்க முடியல. கடைசியில நீ சந்தோஷமா இருக்கிறதையாவது நான் பார்க்கறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ எதுவும் கஷ்டப்படாத. நீ ரொம்ப நாள் இருப்ப. சரியா? நல்லபடியா போய் இது பண்ணு. அன்லக்கியா எந்த வேர்டும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அப்படியே பிளட் வாமிட் பண்ணி வந்து கீழே விழுந்துருவாங்க. அவங்களுமே வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து கத்துவாங்க. கடைசியில வந்து எல்லாரும் அப்படியே அங்க சுத்தி நின்னுருவாங்க. இவங்க 2 பேரும் வந்து வந்திருக்க கெஸ்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோக்கு வந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் அங்கேயே பார்த்துட்டு இருப்பாரு. எதுக்கு அங்க பாக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல யாரோ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் யாரும் கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஹீரோ ஓகேங்கிற மாதிரி ஆயிருவாரு. ஆனாலுமே வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக இவருமே வந்து ஓடி வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. ஆனாலுமே அதுக்குள்ள ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. இவரு வந்து பாக்குறாரு. கடைசியில அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எதுக்கு இங்க வர யாருன்னு கேக்குறாங்க. அது ஒரு மொட்டை தலை அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மொட்டை தலையா அப்படிங்கிற மாதிரி இவரு ஷாக் ஆகுறாரு. ஆமா அது தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆஹா தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் வந்து இங்க அப்படியே வந்து அவங்க லாஸ்ட் மினிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க. அவங்களுமே வந்து நீ பொழைச்சிருவேன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது இருந்தது. அதெல்லாம் தான் வந்து அப்படியே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து புள்ளி பண்ற மாதிரி இருப்பாங்க. ஹீரோ எப்பவுமே ரொம்ப கோவக்காரரு அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இவங்களுமே வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஹீரோயின் போகும்போது அவங்கள அப்படியே வந்து முன்னாடி வந்து நிப்பாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு வருவாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து பின்னாடி வந்து அப்படியே ஃப்ளவர் வச்சிருப்பாரு. அப்படியே வந்து நீ தான் இனிமேல் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ளவர் கொடுப்பாரு. அப்படியே வந்து ஹீரோயின் வந்து இன்னும் இருந்தா டேட்டிங் இவரு கோவக்காரன்னு நினைச்சா ஆனா கோவம் இல்லை இவர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறாரும்பாங்க. ஹீரோயின் தான் எப்பவுமே கோவப்படுவாங்க. அவரு தான் வந்து எப்பவுமே வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டே இருப்பாரு. இதெல்லாம் தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து அந்த பிசிஆர் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே வந்து எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்கிறதுக்காக வர்றாங்க. நீயா என்ன இவ்வளோ நாளா நீ பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஹீரோயின் வந்து இறந்துடுறாங்க. அப்படியே அந்த மானிட்டர் ஃபுல்லா வந்து பிளாங்க் ஆயிருது. ஹீரோ ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோயின் இருந்த வீட்டுக்கு தான் வந்து அந்த கேப்டன் வந்து கூட்டிட்டு வராரு. அங்க ரொம்ப டஸ்டா இருக்குது. முன்னாடி வந்து இங்க இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அவங்க புது ஒய்ஃப் எல்லாருமே வந்து ஹீரோயின் இருந்த பழைய வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. ஹீரோ அப்படியே வந்து அந்த வீட்டை வந்து சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு இங்க வந்து நிறைய மெமரிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்டன் எல்லாமே வந்து சொல்றாரு. ஆனாலுமே ஹீரோ வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை பாக்குற மாதிரி சுத்தி சுத்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின பத்தி தான் வந்து இவரு கேட்பாரு. ஆனாலுமே கேப்டன் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இவளுக்குமே ஒரு மாதிரி ஆயிரும். கேப்டன் வந்து நான் வேற வேலைய பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போயிருவாரு. அப்பதான் அங்க ஒரு சைக்கிள் இருக்கும். அத போய் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து போய் பார்க்க போவா. இங்க பாரு சைக்கிள். இந்த சைக்கிள் தான் வந்து நீ எல்லாம் வந்து ஓட்டிட்டு இருந்தியாமா அப்படிம்பாங்க. இந்த சைக்கிளை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே வந்து ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப மண்டையெல்லாம் வலிக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படுவாரு. ஹீரோ சைக்கிளோட்ட ஹீரோயின் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா டிரைவ் போனது அது எல்லாமே வந்து லைட்டா ஞாபகம் வருது. இவரு போய் ஒரு கஃபேல உட்கார்ந்து இருப்பாரு. அப்பதான் அங்க கஃபேவோட ஓனர் வருவாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. நீங்க கடைசியா இங்க வந்துட்டீங்களா? உண்மையாவே நீங்க தானவா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க ஒய்ஃப் எப்பவுமே உங்களுக்காக தான் இதே இடத்துல உட்காந்து ரொம்ப நாளா வந்து நீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிம்பாங்க. நீங்க யார சொல்றீங்க அப்படிங்குமாங்க. அவங்கள தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவங்க வரவே இல்லை. எப்ப அவங்க வந்தாலுமே டோர் கிட்ட தான் உட்காந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்பாங்க. ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே காமிப்பாங்க. அது நல்ல பொண்ணு. உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணை வந்து நீ நல்லா நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஹீரோ அப்படியே வந்து அதவே யோசிச்சுட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே அவர் நெஞ்செல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்படியே வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன் அவையில பற்றி இப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வேற ஒன்னொருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ல இருக்காங்க 2 பேரும் போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி. அதனால இவர் போய் ஒருத்தவங்களை கூப்பிடுறாரு. கடைசியில் அது வந்து ஹீரோயினா இருக்காது சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அப்படியே போய் அந்த டேபிள்ல உட்கார்றாரு. அப்ப வந்து இவங்க 2 பேருமே வந்து இந்த ட்ரெஸ்ல வந்து அப்படியே அங்க உட்கார்ந்து இருந்தது. அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து ஒண்ணு ஒண்ணா இவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது.
அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு. "ஏய் நீயா? உண்மையாவே நீயா? நீ எப்ப வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்றாரு. எல்லாரும் வந்து "நீ இறந்து போயிட்ட" அப்படிங்கிற மாதிரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க யாரு?" அப்படிங்கிற மாரி "டேய் நான் தான்டா உன் ஃப்ரெண்டு. என்ன நீ ஞாபகம் இது பண்ணலையா? நான் தான்டா உன் பழைய கிளாஸ்மேட்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சாரி எனக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிருச்சு. அதுல எனக்கு எதுவுமே தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி விடு. அதுக்காக நீ எதுவும் இது பண்ணிட்டு இருக்காத. நீ இருக்கிற இடம் வேற. அதே எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடுறேன். அதனால வந்துரு. பார்ட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப என் ஒய்ஃப் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. உன் கல்யாணத்துக்கு கூட எங்கள கூப்பிடாம விட்டுட்ட அப்படிம்பாங்க. சரி உன் ஒய்ஃபையுமே நைட்டு கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு போயிருவாரு. நைட் எங்க பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிரும். அங்க எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு அது ஞாபகம் இருக்கா? இது ஞாபகம் இருக்கா? உன்னோட நீ லவ் பண்ணன ஹீரோயின் பேர் வந்து நீ. நீ லவ் பண்ண அவ அப்படி வந்தா, இப்படி வந்தா எல்லாமே வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து இவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து இவருக்கு ஒண்ணு ஒண்ணா அப்படிதான் லைட்டா வந்து ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அப்பதான் இவ வந்துருவா. இவ வந்ததுக்கு அப்புறமா இங்க யாரோ தப்பா வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவரு வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு வந்து இதுதான் என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. என்ன இது ஒய்ஃபா? அப்புறம் நீ இல்லையா? அவ எங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அப்படியே இவங்களுக்கு 2 பேருக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால 2 பேருமே வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க ஃபீல் பண்ணிட்டே. "உனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன விட்டுட்டு நீ போயிருவியா?" அப்படின்னு கேட்பாங்க. "கண்டிப்பா வந்து போமாட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ சொல்லிருவாரு. "இங்க பாரு, நீ எதுவுமே கவலைப்பட்டுட்டு இருக்காத. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." மாதிரி ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அங்க யாரோ வந்து கூப்பிடுவாங்க. நான் போய் கதவ தொறக்கிறேன்னு சொல்லிட்டு போவாரு. இப்போ ப்ளூ கேட்ட தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. "இதுதானே பொட்டேட்டோ?" அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அப்ப வந்து ஹீரோயின் மீட் பண்ணிட்டு அவங்களும் அவங்க லவ்வருக்கு கேட் வச்சிருந்தாங்க. பொட்டேட்டோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பாரு. சிஸ்டர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. "சிஸ்டர் நீங்க எப்ப வந்தீங்க?" அப்படிங்கிற மாதிரி 2 பேசிட்டு இருப்பாங்க. "இல்ல நான் வந்து இந்த கேட் கொண்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இது ரொம்ப அழகா இருக்குது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. "அது வந்து இவனோட கேட் தான்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் வந்து ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, "சரி கொஞ்ச நாளைக்கு மட்டும் இத வச்சுக்கங்க. அப்புறம் நானே வந்து வாங்கிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போயிருவாங்க அங்கருந்து. கேட்ட தூக்கலான்னு போவாங்க. ஆனாலுமே கேட் வந்து அங்கருந்து ஓடி போயிரும். அந்த டைம் தான் வந்து இவளுக்கு ஒரு கால் வரும். ரெஸ்டாரண்ட்ல ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் உன் கூட இருக்கலாம்னு நெனச்சேன். ஆனா எனக்கு வேலை வந்துருச்சு. நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி நீ ஃபர்ஸ்ட்டு போய் உன் வேலைய பாருன்னு சொல்லிட்டு இவரு சொல்லிருவாரு. இப்படியே இவரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே வந்து அப்படியே நெனச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து அங்க அப்படியே வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயின் இவங்க வீட்டுக்கு வந்தது. "ஓ! இனிமேல் நம்ம 2 பேரும் இந்த வீட்ல தான் இருக்க போறோமா? அப்ப நீயி, நானு, பொட்டேட்டோ இருக்கலாம். ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு குழந்தை பெத்துக்கலாம். நம்ம 4 பேரும் ஹேப்பியா இந்த வீட்ல இருக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தான் வந்து இவரு அப்படியே நெனச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒண்ணு ஒண்ணா வந்து ஞாபகம் வருது. அங்க இருக்கிற திங்ஸ்ல வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஹீரோ, ஹீரோயினும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ தான் இருக்கும். நான் எப்படி இப்படி உன்ன மறந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி இவரு வந்து ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. கல்யாணத்துக்கு வந்து வெட்டிங் ட்ரெஸ் வாங்குனது, அது எப்படி இருக்குன்னு இவங்க கிட்ட கேட்டது, அது எல்லாத்தையுமே வந்து நெனச்சு பார்த்து இவரு ரொம்ப வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு ஃபீல் பண்ணி. "இவ்ளோ நாளா நான் உன்ன மறந்துட்டு எப்படி இருந்துட்டேன்? நீயாவது என்ன வந்து சொல்லியிருக்கலாம்ல. கொஞ்சம் சீக்கிரமா உன் ஞாபகம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்." அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நெனச்சு பார்த்துட்டு இன்னொரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்க்குறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்க எப்பவுமே வந்து அது சமைச்சு வச்சிருக்கிறேன், இது சமைச்சு வச்சிருக்கிறேன், இது அதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேட் கூட விளையாடுறது, அது எல்லாத்தையுமே வந்து இவங்க நெனச்சு பார்ப்பாரு. கதறி கதறி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. "நீ எனக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமே! உன்ன போய் இப்படி மறந்துட்டு இருந்திருக்கிறனே!" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவரு வந்து யாருக்கோ கால் பண்ணலான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்து கால் பண்றாரு. கால் பண்ணது தான் வந்து அந்த சிஸ்டருக்கு தான் வந்து கால் பண்றாரு. "எங்க என் ஒய்ஃப்? அவ எங்க போயிட்டா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கறாங்க. "எதா இருந்தாலும் உண்மைய சொல்லுங்க. என்கிட்ட நீங்க எதுவும் மறைக்காதீங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சிஸ்டர் கிட்ட கேட்கறாரு. "உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு?" கேட்கறாங்க. "எனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு. என் ஒய்ஃப் எங்க இருக்கிறான்னு மட்டும் காமிங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால தான் நெக்ஸ்ட் டே வந்து அவ ஒய்ஃப காமிக்கிறதுக்காக வந்து கல்லறைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. "எதுக்கு ஒய்ஃப காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எதுக்கு நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம்னா, இங்க பாருங்க உங்க ஒய்ஃபே இங்க தான் இருக்கிறா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளோட கல்லறைய வந்து காமிக்கிறாங்க. அப்படியே இவரு பார்த்துட்டு அந்த கல்லறைய பார்த்தோனே வந்து இவரு அப்படியே வந்து ஷாக் ஆயி கீழயே விழுந்துர்றாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுகுறாரு. அவ கடைசி ஆசையே வந்து உங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து அங்க வந்து இருந்தா. கடைசில வந்து உங்கள அப்படி இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகுதுங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா அவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவ கடைசியா உனக்கு இந்த ஒரு லெட்டர குடுத்தா. இத நீ படிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு குடுப்பாங்க.
இத நீ படிக்கிறேன்னா உனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெத்த வந்து யார்ட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நான் எப்பவுமே வந்து உன் ஹார்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நான் உன்னை எப்பவுமே வந்து லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து இருந்த பெஸ்ட் மெமரீஸ் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. கடைசியில என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாரு இவரு. ட்ரெயின் மாதிரியே ஒரு பொண்ணு ரோட கிராஸ் பண்ண வரும். அங்க கார் வரும். அவங்கள காப்பாத்தலான்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்கள புடிச்சு தள்ளி விட போவாரு. ஆனாலுமே கார் வந்து இவரை வந்து இடிச்சிரும். அப்ப வந்து அந்த பொண்ணு ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. வேற யாரோ தான் இருப்பாங்க. கடைசியில இவருக்கு அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி இவருமே வந்து பிளட் வாமிட் பண்ணி கீழே விழுந்துருவாரு. இவரையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. கேப்டன் சொல்லுவாங்க, இவருக்கு உடம்பு எப்படி இருக்குது, எப்படி இப்படி ஆச்சு, என்னாச்சு இவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவ சொல்லுவா, நீ கொஞ்சம் கோவப்படாத, கொஞ்சம் காமாயிரு. என்ன காமாயிருன்னு சொல்றீங்க, இவ இப்படியே எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்பாரு, இவருக்கு எப்ப சரியாவாரு, இவருக்கு என்ன ப்ராப்ளம் தான் சொல்லுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் வந்து அவளோட கல்லறைக்கு போனா, அப்போ ஒரு பொண்ணை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, அவளை எது கூட்டிட்டு போனீங்க அப்படிங்க. அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அவன் தான் வந்து அவன் ஒய்ஃப் எல்லாமே வந்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையாவே அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா, அது எல்லாமே இது தப்பு என் மேலதான் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அவ செத்ததும் தெரிஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. செத்ததுமே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படிம்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லுங்காட்டி இவளுக்குமே வந்து ஒரு மாதிரி வந்து கஷ்டமாயிரும். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவ கடைசி நிமிஷம் வந்து கேன்சரால தான் அவ செத்தா, அவ கடைசி ஆசையே வந்து இவன் கூட இருக்கிறதுக்காக தான் அங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிடுவாங்க. இதை கேட்டுட்டு இவ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவா. என்னாலதான் வந்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காம போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து டாக்டர்கிட்ட கேட்பாங்க. டாக்டர் வந்து இவர் இனிமேல் பொழைக்கிறதெல்லாம் கஷ்டம் அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் வந்து இவ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்து இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிருவா. சாரி, என்னால தான் வந்து உங்க லைஃபே மாறி போயிடுச்சு. நான் உங்களை எடுத்துக்காம இருந்திருந்தா நீங்க 2 பேருமே வந்து சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல. என்னால தானே நீங்களும் உங்க ஒய்ஃபும் தனித்தனியா பிரியிற மாதிரி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிச்சுட்டேன்ல. என் மேல தான் தப்பு. என்னால தான் உங்க 2 பேரும் இப்படி ஆயிட்டீங்க. நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்க. நம்ம என் ரெஸ்டாரண்ட் இருக்குது, என்னோட நாமளும் இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், எந்திரிங்க அப்படிம்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து அவருக்கு அந்த அடிபட்டப்ப வந்து ஒரு 2 பேர் வந்து காப்பாத்திருப்பாங்க. யாருன்னா இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபோட அப்பாவும் தான் வந்து காப்பாத்தி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க வீட்லயே வந்து இருக்க வச்சிருப்பாங்க. சரியானதுக்கு அப்புறமா இவர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த டைம் தான் வந்து இவங்க ஒய்ஃபோட அப்பாவுக்கு அப்படியே வந்து நெஞ்சு வலி வந்துரும். போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. நான் அவ்வளவுதான், இனிமேல் பொழைக்க மாட்டேன், என் ரெஸ்டாரண்ட்டை என் பொண்ணை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க அப்பா இவங்க 2 பேரையும் வந்து சேர்த்தி வச்சிருப்பாரு. அது அப்புறம் ஹீரோயினை வந்து ஒவ்வொரு டைமும் மீட் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே வந்து இவ வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க மேல டவுட் தான், ஏன் உங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸா வராங்க, உங்களை பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில என்னாலேயே நீங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சுட்டீங்க, தயவு செஞ்சு எந்திரிச்சிடுங்க, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க, நமக்கே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நான் எப்படி தனியா இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எல்லாமே என் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்க, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. ஆனா கடைசியா வந்து இவருமே வந்து இறந்து போயிடுறாரு. இவங்களுமே வந்து கல்லறையில வந்துதான் 2 பேருக்குமே வந்து பொக்கே வைக்கிறாங்க. அப்பதான் அங்க அந்த கேப்டன் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வராங்க. சீக்கிரம் வந்துட்டியான்னு கேக்குறாங்க. ஆமா, நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்து வந்தேன். என்னாலதான் இவங்க 2 பேருமே இப்படி ஆயிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிம்பாங்க. இங்க பாரு, இப்பயாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும், நம்ம யாரும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். 2 பேரும் சேர்ந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா வந்து நெக்ஸ்ட் லைஃப்ல நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க இவங்க 2 பேர் வந்து நம்ம அடுத்த வேலையா ரெஸ்டாரண்ட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.